எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பல்லாண்டு பாடல் 3. வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் கூழ்தலில் பூதலொட்டோம் ஏழேற்காலும் பழித்திலோம் நாங்கள் ராக்கதவா இலங்கை பாழாளாக படைபுரதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்றது பாட்டு. இதை ஸ்லாங்கோட சொல்லணும்னா வாழாட்பட்டு நின்றீர், அது இந்த ஸ்லாங்கோட அந்த இதில் சொல்லுவாங்க பாருங்க, அதில் எல்லாம் அந்த சாத்துமறையில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதலில் பூதலொட்டோ ஏழேற்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதவாயில் எங்கை வாழாளாக படைவருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாதி சொல்லும்போது எங்கள் கூடுதலில் பூதல் ஒட்டோம் முடியும் போது ஏழேற்காலம், இந்த பூதல் ஒட்டமே கால் விழாது, ஏழேற்காலமே ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் நம்ம இதை ஆரம்பித்தது. ரெண்டாவது அவங்களுக்கே இது மீனிங் தெரியாது, ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கே இதுக்கெல்லாம் அர்த்தம் அவ்வளோ புரியாது, தெரியாது. சும்மா மேலோட்டமாக சொல்லுவாங்க, அவங்களுக்கே புரியாது. ஏதோ சொல்கிறாங்க. ஆகப்பத்தில் இப்போ ஒரு கடவுள் இதை ஒரு பாராயணமாக பண்ணி அங்கே சொல்கிறதுன்றது பெரிய விஷயம் தானே. அது வரைக்கும் நம்ம அவங்கள பாராட்டணும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி பொறுமையாக நிதானமாக சொன்னால் நல்லா இருக்கும். கேட்குறவங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி இருக்கணும். அது ஏதோ ஒரு கடமைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க சொல்லும்போது. அதுதான் இது. இப்போ இதில் என்னென்னா, சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாழாட்பட்டு, வாழ ஆட்பட்டு அப்படி எடுத்துக்கணும். அது வாழ ஆட்பட்டு, வாழணும்னு ஆசைப்பட்டு, வாழ ஆட்பட்டு. ஆசைப்படுறதுன்றது என்னென்னா மாயையால் உருவாது. வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் முக்தி அடையணும், போய் சேரணும், மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணாத வாழ ஆட்பட்டு, வாழணும்னு ஆசைப்பட்டுன்னு அர்த்தம். மாயையில் ஆசைப்பட்டு நின்றீர் உள்ளீரேல். நின்றீர்ன்றது இந்த இடத்துல நிற்கிறது கிடையாது, அந்த எண்ணம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நின்றீர் உள்ளீரேல், அந்த எண்ணத்தை மனசுல வச்சிருக்கீங்கன்னா நின்றீர் உள்ளீரேல். நின்றீர்னா அந்த எண்ணம் மனசுல இருக்கின்றவர்கள் அர்த்தம். நின்றீர் உள்ளீரேல், உள்ளீரேல்னா இங்க இருக்கீங்கன்னா வந்து வந்து மண்ணும், மண்ணுன்றது செயல், செயலுக்கு மண்ணுன்னு ஒரு பேர் செய்யறதுக்கு. மனம் மகிழ்ச்சி, இன்புறுதல், மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க, அதுதான். ஆனால் ஆனந்தன்றது மனசுக்குள்ள தோன்றது. மகிழ்ச்சின்றது பிறர் சொல்லி அதை நம்ம கேட்கும்போது நமக்கு பிற காட்சிகளை பார்த்தோ மற்றவங்க சொல்லியோ நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் மகிழ்ச்சி. ஆனந்தன்றது தனக்கே மனசுக்குள்ள தானா தோணும், தானா அப்படியே உள்ளுக்குள்ள மலரும். அது உங்களுக்கு தெரியும், நினைச்ச உடனேயே ஒரு மனசுல ஒரு இனிமை உண்டாகும். அதுதான் ஆனந்தம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க. வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் செயலும், நீங்க செய்யறதும், மனமும் மகிழ்ச்சியும், கொள்மின். கொன்மின்னா கொன்மின்றது கொள்மின் அர்த்தம். அதை வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாருங்க. கூழாட்பட்டு. கூழாட்பட்டுன்றது இந்த இடத்துல கூழ், அந்த காலத்துல கூழ் தான் சாப்பிட்றதுக்கு இருந்திருக்கு. கூழ் ஒரு பெரிய ஒரு உணவா இருந்திருக்கு. அதான் கூழாட்பட்டு. ஔவையார் கூட பாருங்க, கூழுக்கு பாட்டு எழுதின பாட்டின்னு ஔவையாருக்கு பேர். கூழாட்பட்டுன்றது நம்ம சாதம்ன்றது அப்புறம் இப்போ அப்புறங்களில் பின்னாடி பிற்காலத்தில் உருவானது தான். அந்த காலத்தில் முதல்ல கூழ் தான். கம்பங்கூழ், கேவுரு கூழ், இதெல்லாம் கூழ் தான். அரிசி கூழ், இதெல்லாம் கூழ் தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. அதைத்தான் சொல்கிறாங்க. கூழாட்பட்டு, சாப்பிட்ற உணவுக்கு ஆட்பட்டு, அதாவது உணவுக்காக வேலை செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது. கூழாட்பட்டு நின்றீர்களை, அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, நின்றீர்களை, நீங்கள் அது மாதிரி இருந்தீர்கள்னா எங்கள் குழுதனில், எங்களோட குரூப்பில், அதாவது எங்கள் குரூப் எதுன்னா பெருமாளை சேவிக்கிற குரூப்பு, எங்கள் குழுதனில் புகுதலொட்டோம், சேர்க்க மாட்டோம். வெறும் சாப்பாட்டுக்காக நீங்கள் பெருமாளை தியானம் பண்ணிட்டு பொழுதுபோக்கிட்டு, அதாவது இப்போ கோயிலில் அர்ச்சகர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட பக்தியை நம்ம குறை சொல்ல முடியாது, பக்தி தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக செய்கிறாங்க இல்லையா. எங்கள் பெரியப்பாலாம் கோவிலில் அர்ச்சகராக இருந்தவர். எங்கள் பெரியப்பா கோவிலில் அர்ச்சகராக, ராமர் கோவிலில் அர்ச்சகராக இருந்தவர். அவருக்கு மாத சம்பளத்தை கொடுத்தா கையில் வாங்க மாட்டார். அங்கே வச்சுட்டு போயிடுங்க, நாங்கள் வெளியில் ராமர் திருவடி பாதம் இருக்கும், ராமர் பாதம்னு ஒன்று இருக்கும் அந்த கோயிலில், அதில் வைக்கணுவார். ராமர் பாதத்தில் வச்சுட்டு அதை ராமர் தனக்கு கொடுத்தா நினச்சி தான் எடுத்துப்பார். ராமர் எனக்கு என்ன இட்டாலும் பிச்சை, அதுதான். எவ்வளவு சம்பளம்லாம் சொல்ல மாட்டார், எவ்வளவு கொடுங்கலாம் கேட்கவும் மாட்டார். இத்தனை தேதி ஆச்சு சம்பளம் கொடுக்கலையேன்னு கேட்க மாட்டார். ஏதோ அவங்க கொண்டு கொடுத்தாங்கன்னா அது வயிற்று பழப்பு தள்ளணுன்றதுக்காக அந்த மாதிரி இருந்தவங்க. ஆக மொத்தத்தில் ஒரு வயிற்று பழப்புக்காக அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு. கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதலில், எங்களோட குரூப்பில், எங்கள் குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் புகுதல் விட்டோம், அதில் சேரத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் குழு எப்படின்றது அடுத்தது சொல்கிறாங்க. ஏழேற்காலும்,
ஏழே காலம்னா 7 தலைமுறைன்னு அர்த்தம். கால்னா இந்த இடத்துல தலைமுறைன்னு அர்த்தம். 7 7 காலும் 7 7 காலும்ன்றது 7 + 7 + காலும்னு எடுத்துக்கணும். 7 7 காலும் 7 இப்போ 7 7 தலைமுறைன்ற பார்த்தீங்கன்னா அது மாதிரி 7 49 தலைமுறையாம். அது மாதிரி 7 காலும் பழிப்பிலோம். நாங்கள் எங்களை வந்து யார் என்ன பழித்தாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, அதையெல்லாம் பற்றி நாங்கள் கவலையப்பட மாட்டோம். பழிப்பிலோம் நாங்கள் எங்களுக்கு என்னோட இதெல்லாம் என்னென்னா பெருமாளை பல்லாண்டு கூடுறது தான்ன்றதை சொல்கிறார். 7 காலும் பழிப்பிலோம். அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து மாட்டிக்க மாட்டோம். வழிக்கிறது அதை அதை பழிக்கிறது அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் ஒரு பொருளாகவே எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் பழிப்பிலோம். நாங்கள் ராக்கதழ்வார் இலங்கை, ராட்சசர்கள் வாழ்கின்ற இலங்கை. இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கை அரக்கரோட பூமி இலங்கை. ராக்கதழ்வார் இலங்கை பாழாளாக, பாழ்ன்றது வந்து அழிக்கிறது, பாழ்படுத்துறதுன்னுவாங்க. பாழாயிடுத்துன்னுவாங்க. பொருள் கெட்டு போச்சுன்னா அது சரியா இல்லை, என்ன பாழாயிடுத்துன்னுவாங்க, கெட்டு பழசாகி போச்சுன்னா. அது மாதிரி பாழாளாக அந்த இலங்கை நகரம் வந்து அப்படி குதூகலிக்குமோ, அப்படியே பொலிந்து தள்ளுற நகரம். அந்த நகரம் பாழா போயிட்டான். பாழான்னா எல்லாத்தையும் உடைச்சி கிடச்சி சின்னாபின்னம் பண்ணி நொறுக்கி தள்ளுறதுன்றாங்க பாருங்க. அதுதான் பாழாளாக. படை பொருதானுக்கு தன்னுடைய படையை வச்சுட்டு, பொருதான்றது வந்து இந்த இடத்துல என்னன்னா, பொருதல்ன்றது பழைய முன்னிருந்து நடத்தி செல்றது. படை பொருதான், பொருதான்றது இந்த இடத்துல என்னன்னா படையை நடத்திட்டு இருக்குது. படை பொருதான், படையை நடத்தின்னு போனது ராமர் தானே, அதுதான் சொல்றேன். படை பொருதானுக்கு, பொருதான்றது அந்த இடத்துல லீடர்ன்றமே, அதான் லீட் பண்றது. பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இவங்க வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக அவர் போனான்னு சொல்லவே இல்லை. ராட்சசர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக, ராட்சசர்கள்கிட்ட இருந்து பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக ராமர் போனதா சொல்றாரு இந்த இடத்துல. அந்த மாதிரி படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, அவருக்கு நாங்கள் பல்லாண்டு சொல்கிறோம் அப்படின்ற. அதான் இதில் என்ன நம்ம இதனோட கன்க்ளூஷன்றது பார்த்தீங்கன்னா, இறைவன் சேவையை மட்டுமே எண்ணி இருப்பவர்கள், அது மாதிரி இருக்கவங்க இருந்தால் வந்து நாங்கள் இந்த சேவை செய்கிறோம், இதில் சேர்ந்து இன்புறுங்க. வெறும் வயிற்று பழப்புக்காக நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகளை எங்கள் குழுவில் சேர்க்க மாட்டோம். அதாவது பல தலைமுறைகளாக 7 தலைமுறைகளாக நாங்கள் திருமாலை தவிர வேறு யாரையும் சேவிக்கிறதில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எங்ககிட்ட குற்றம் இல்லை, நாங்கள் குற்றமற்றவர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். அதான் இதனோட கான்செப்ட், அதனோட பொருள் வந்து கண்டென்ட் வந்து அதுதான். நாங்கள் ராட்சசர்கள் வாழ்ந்த இலங்கையை அழித்து ஒழித்த தேவர்களை காத்த அந்த பெருமாளை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவர் தான் நாங்கள் வழி தொடரோம். அதனால் அவருக்கு எதுவும் வந்துடாமல் பல்லாண்டு சொல்லுவோம், எல்லோரும் நாங்கள் வாழ்த்துறோம். அவர் நீண்ட காலம் வாழணும். அது போன தடவை சொன்னாங்க பாருங்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அதுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் அந்த தேவர்கள், அது ஒரு காலக்கணக்கு, தேவர்கள் காலக்கணக்குன்னு ஒன்று போட்டோம்னா தெரியும் அது என்ன. அப்போ அதை எழுதினோம்னா அது தெரியும். அதை எழுதிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு மறுபடியும். ஓகே, அது மாதிரி இருக்கிற பெருமாளை வாழணும்னு வாழ்த்துறேன். அதுதான் இந்த பல்லாண்டு, 3வது பல்லாண்டோட வாழ்த்தோட பொருள். இந்த பாட்டோட பொருள். பாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்வின், கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் கூடுதலில் புகழட்டோம். ஏழற்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதழ்வா இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்றது இந்த பாட்டோட இது. தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம்.